தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன். இன்றைய செய்தியானது ஆதியாகமம் அதிகாரம் 5 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கின்றேன் என்றார். கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே என்றான். பின்பு ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லையே, இதோ என் வீட்டில் பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்தரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவன் உனக்கு சுதந்தரவாளி அல்ல, உன் கர்ப்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்தரவாளி அவன் என்று சொல்லி, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை உன்னாலே எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணும் என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவனோ கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாய் எண்ணினார். அன்பான இறை மக்களே, நம் தேவனானவர் மிக பரிசுத்தம். அவருடைய வார்த்தையோ ஜீவ உள்ள வார்த்தை. ஆபிரகாமுக்கு அவர் அளித்த வார்த்தை வல்லமையுள்ளது. இதை ஆபிரகாம் நம்பி விசுவாசித்தான். ஆகவே நாமும் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு இறைவன் மேல் விசுவாசம் கொள்ள வேண்டும். அவனைப் போலவே நமக்கும் சகலமும் நிறைவேற்றுவார் நம் ஆண்டவர். ஆமேன்.